மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாமானிய குரல் சேனல்லேருந்து அடுத்த வீடியோக்காக பேசுகிறேன். நம்ம போன வீடியோவில் என்னோடய தாட்டில் இருந்து பேசின குப்பைகள் கொட்டுறதுலேருந்து எப்படி ஒரு சொல்யூஷன் எடுக்கலான்னு கொடுத்தேன். மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, நன்றி. இப்போ நம்ம அடுத்த டாபிக், நம்மளோட அடுத்த பாயிண்ட் மெயினாக சொன்ன விஷயம், ரெண்டாவது இந்த கிரிமினல்ஸ் கொலை, கற்பழிப்பு, இந்த விஷயங்களை வந்து தடுக்கிறது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். சேம் அதே பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்மளோட மெயின் ஹெட்டாக இருக்கிறவங்க நம்மளோட எஸ்பி, ஓகேங்களா? ஸோ எஸ்பி, ஸோ அந்த கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ் அவங்கள எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கா? ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு எஸ்பி வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு ஆர்டர் போடணும். எந்த மாதிரி எப்படி போடணும்னா, இந்த மாதிரி வந்துட்டு அந்தந்த ஏரியாவில் உள்ள திருட்டு, கொள்ளை, அந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையுமே யார் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப 0% கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு ஒரு ரிவார்டு, அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ். இது வந்து ஒரு சாலிடாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கூட கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இந்த விஷயம். ரெண்டாவது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா வந்து அசோசியேஷன் இருக்கணும், ஃபுல் ஏரியாஸ்லையுமே. எல்லாமே நான் சொல்கிற விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்திங்கன்னா ஒரு 1000 தெருவு தாங்க இருக்கும். அந்த 1000 தெருவை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. ஸோ அதுக்கு வேக்கன்சி என்ன வேணுமோ, எவ்வளோ மெம்பர்ஸ் வேணுமாலும் எடுத்துக்கலாம், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரி